Hi guys, welcome back to my channel. நான் உங்க முத்து. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி vlog தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குடமிளகால வடை தாங்க போட போகிறோம். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் குடமிளகாய் எல்லாம் அப்படியே நல்லா டிசைனாக வெட்டி வச்சாச்சு. ஸோ இதை பார்த்தா டிசைன் மாதிரி இருக்காது, சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி கடலை மாவு இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. உப்புலேருந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒவ்வொரு குடமிளகாயாக எடுத்து அப்படியே நல்லா ஊறுற வரைக்கும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் எண்ணெய் காய வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டுட்ருந்தோம். ஸோ செம்மையாக வந்துருந்துச்சு. நான் கூட எப்படி வருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்களேன், செம்ம மொறுமொறுப்பாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே நானும் ஒவ்வொன்றா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னங்க, எப்படா வேகுன்னு பார்த்துட்டு அப்படியே எடுத்தாச்சுங்க. சரின்ட்டு ஒவ்வொன்றா போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாங்களும் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்னங்க, எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி குடமிளகா ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய், நான் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.